Keywords are some predefined reserved words. இந்த கீவேர்ட்ஸ்ங்கிறது என்னன்னா some predefined reserved words. இதுதான் ஸ்பெல்லிங். ஸோ அந்த வேர்டு வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியாச்சு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கீவேர்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கு. ஸோ எந்த பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணணுங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதும்போது தான் புரியும். ஸோ கீவேர்ட்ஸ் வந்து என்னன்னா ஐடென்டிஃபயரா யூஸ் பண்ண முடியாது. ஐடென்டிஃபயர்ங்கிறது வேரியபிள் நேம். அப்போ நம்ம ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணும்போது கொடுக்குற வேரியபிள் நேமுக்கு வந்து கீவேர்ட்ஸை நேமா யூஸ் பண்ண முடியாது. C is a case sensitive language, so all keywords must be written in lower case. எந்த கீவேர்டுமே அப்பர் கேஸ்ல இருக்காது. அப்போ நம்ம கீவேர்ட்ஸ் எழுதும்போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதும்போது அப்பர் கேஸ் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா எரர் காமிக்கும். எக்ஸாம்பிள் int money. இதுல int is a keyword. So intங்கிறது ஒரு predefined word that is keyword that indicates இதுல moneyங்கிறது ஒரு variable. So money is a variable of type வந்து integer. intங்கிற keywordக்கு மீனிங் வந்து integer type, அதாவது நம்பர் without fractional part. ஸோ அந்த நம்பர் வந்து ஹோல் நம்பரா இருக்கும், fractional part வந்து இருக்காது. ஸோ அதை டிஃபைன் பண்றதுக்கு intங்கிற keyword யூஸ் பண்ணுவோம். ஸோ int is a keyword, money is a variable. கீவேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீடிஃபைன்ட் வேர்ட்ஸும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும், தென் லோயர் கேஸ்ல தான் எழுதணும். கீவேர்ட்ஸை வந்து வேரியபிள் நேமா யூஸ் பண்ண முடியாது. கீவேர்ட்ஸ் வந்து இப்போ 32 கீவேர்ட்ஸ் அவைலபிளா இருக்கு சில. தீஸ் ஆர் த 32 அவைலபிள் கீவேர்ட்ஸ் இன் சி. ஸோ இதுல இருக்கிற ஒவ்வொரு கீவேர்டுமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேக் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். அங்க எக்ஸாம்பிளோட சின்டாக்ஸோட நம்ம படிக்கலாம்.